உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. Former WHO Chief Scientist and Chairperson of the M.S. Swaminathan Research Foundation, Dr. Soumya Swaminathan launched Dr. Kalpana Sankar's inspiring autobiography. The scientist entrepreneur empowering millions of women today in Chennai. This newly launched book chronicles Dr. Sankar's extraordinary transition from a nuclear scientist to a pioneering force in entrepreneurship. It serves as a beacon of inspiration for young entrepreneurs, particularly women, offering invaluable insights into overcoming the challenges faced by female leaders. Dr. Sankar, through her initiatives, has touched upon the lives of 15 million households and supported the establishment of over 112,000 women-led enterprises. Today we are having the launch of the book, The Scientist Entrepreneur. நான் நியூக்ளியர் சயின்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணேன். என் பிஹெச்டி வந்து லாஸ் ஆல்மோஸ் லேப்ல வந்து என்டார்ஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நான் கவர்மெண்ட்ல வந்து ஒரு 10 years ஒர்க் பண்ணேன். அங்கதான் வந்து எப்படி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி வந்து ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த புவர் டெவலப் பண்ண முடியும் அப்படியெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட்ன்ட்டு ஒரு கிராஸ் ரூட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் காஞ்சிபுரத்தில் ஜாயின் பண்ணோம். with the support of Almighty, எங்க போர்டு அண்ட் டோனர்ஸ். அதை ஒரு 13 ஸ்டேட்ல அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல வி ஸ்டார்டட் வித் த சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட். அப்போ வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல குழந்தைங்க வந்து தறியில வேலை பார்ப்பாங்க, ஸ்கூலுக்கு பாதியில போகாம நின்றுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை நாங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் மாதிரி நடத்தி அவங்கள ஒரு வருஷம் 2 வருஷம் நாங்கள் வந்து அவங்கள கவுன்சிலிங், அப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது. ஏன்னா திடீர்னு வந்து ஒரு 5th கிளாஸ்ல ட்ராப் ஆயிட்டு அப்புறம் 8th போய் சேர்றதுக்கு அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன், அப்புறம் அவங்க நிறைய அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அதனால கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அப்புறம் யோகா எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்கூல்ஸ்ல போய் சேர்த்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3.5 lakh அந்த மாதிரி அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் அக்ராஸ் இந்தியா வந்து மெயின் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு 25,000 பாண்டட் லேபரர் மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய குழந்தைங்க வந்து ஒரு நியர்லி 1,500 சில்ட்ரன் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் அளவுக்கு எங்க ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் அவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து தனியா பிசினஸ் பண்றாங்க. சில பேர் கவர்மெண்ட்ல இன்னைக்கு நான் போலீஸா இருக்கிறேன், சர்வேயரா இருக்கிறேன், அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய மாறுதல் இருக்கு. பட் அடிப்படை காரணம் இருக்கலாம்னு பார்த்தா ஏழ்மை. ஸோ விமனுக்கு வந்து நம்ம லைவ்லிஹுட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அவங்கள ஒரு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஆண்டர்பிரினரா மாத்தினா அந்த குடும்பத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம். இல்லாட்டி உங்க பசங்களை படிக்க அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கொடுக்குற இன்கம் அவங்களால மீட் பண்ண முடியலன்னா அவங்க திருப்பி வந்து அதே தொழிலுக்கு தான் திரும்பி போவாங்க. ஸோ விமனை எம்பவர் பண்ணோம். அவங்களுக்கு வந்து ஒரு தறி எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஒரு 6,000 ரூபாய் தான் அந்த நாள்லாம் ஆகும். அது கூட யாரும் வந்து முன்னுக்கு வரல அவங்களுக்கு அந்த லோன்லாம் கொடுக்கறதுக்கு. அதுக்கு தான் நாங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பெல்ஸ்டார்னு ஆரம்பிச்சோம். அது மூலியமா அவங்களுக்கு கடன் கொடுத்தோம். கடன் கொடுத்து அவங்கள ஒரு தொழில் முனைவராக உருவாக்குவதற்கு நிறைய பயிற்சி, ஸ்கில் ட்ரைனிங், கவர்மெண்டோட ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறோம். அது மூலியமா கிட்டத்தட்ட 27 லட்சம் மகளிரை இந்தியா முழுக்க ஒரு 18 மாவட்டத்துல நாங்கள் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸ்கில் ட்ரைனிங்கும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். அது மூலியமாக ஒரு 20% வந்து ஏதாவது ஒரு தொழில் தெரியும். அவங்க தொழிலை மேம்படுத்துவதற்கு அந்த கிரெடிட்டை யூஸ் பண்றாங்க. ஒரு 15-20%க்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அவங்களுக்கு பிசினஸ் கோச்சிங், ஐஐடி போன்ற நிறுவனம் மூலியமாக அதெல்லாம் கொடுத்து அவங்கள அடுத்த லெவலுக்கு கிராஜுவேட்டட் ஆண்டர்பிரினர்ஸா எடுத்துட்டு போறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இந்த ஜேர்னி பத்தி வந்து ஏன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து ரொம்ப சோஷியல் மொபிலைசேஷன். கொரோனா பீரியட் கூட நாங்கள் அவ்வளோ ஆக்டிவா ஒர்க் பண்ணோம். ராஜஸ்தான்லாம் சொல்ற கதையெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப அழுகையா இருக்கும். எங்க ஸ்டாஃப் சொல்லுவாங்க, எங்க ஹஸ்பண்ட், எங்க அண்ணன் எல்லாருமே வேலை இல்லாம வந்துட்டாங்க வீட்டுக்கு. 11 பேர் நீங்க கொடுக்குற ஒரு சம்பளத்துல தான் நாங்க 11 பேர் சாப்பிட்றோம். இந்த கொரோனா பீரியட் கூட ஒருத்தர் கூட நாங்க ஜாப் இது ஸ்டாப் பண்ணல. அதே மாதிரி அந்த சமயம் நிறைய டோனர்ஸ் முன்னுக்கு வந்தாங்க ஆக்சிஜன் சிலிண்டர் அது இது கொடுக்கறதுக்கு. அதனால ரவுண்ட் த கிளாக் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் அதெல்லாம் எங்க டீம் வந்து ரொம்ப டெடிகேட்டடா அந்த கொரோனா பீரியட்லயும் ரொம்ப சர்வீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து ஒரு 5 பில்லர் ப்ரோக்ராம் பண்றோம். சைல்ட் லேபர்ல ஆரம்பிச்சோம், அப்புறம் விமென்ஸ் எம்பவர்மெண்ட், ஏழைங்களுக்கு அடிப்படை தேவை வந்து ஹெல்த், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஒர்க் பண்ணி ஒரு நல்ல பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மாடல். நீங்க கூட செய்யாருக்கு யாராவது போனீங்கன்னா பார்க்கலாம். அங்க ஒரு நியோநேட்டல் வார்டு அப்போலோ மாதிரி இருக்கும். அதை யூனிசெஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ல டெவலப் பண்ணோம். ஒரு நாளைக்கு ஒரு 15 குழந்தைங்க ப்ரீமெச்சுவர் பேபிஸ்லாம் அங்க வந்து தே ஆர் கெட்டிங் ட்ரீட்டட். கிட்டத்தட்ட ஒரு 1000 குழந்தைகளுக்கு மேல அதனால காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அது ஒரு சால்காம்னு ஒரு
கம்பெனி வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டிங் கொடுத்தாங்க. ஸோ ஹேண்ட் இன் ஹேண்ட் பெல்ஸ்டார் வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி ஃபார் பவர்ட்டி எலிவேஷன். இந்த மாடல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் 10 கண்ட்ரிக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு கடவுளோட அருளால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஸோ மற்ற கண்ட்ரிலையும் இந்த மாடலை ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான், அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், கம்போடியா போன்ற மியான்மார் போன்ற நாடுகளில் வந்து நல்ல வரவேற்பு இருந்தது இந்த மாடலுக்கு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணோம். நம்ம வந்து சயின்டிஸ்ட் ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து பெரிய ஒரு வாட் டு சே ஒரு ஆண்டர்பிரினரியல் ஃபேமிலி இல்லை. நானே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர். என்னால் பண்ண முடியும் போது எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ யங்ஸ்டர்ஸ் அப்புறம் வந்து விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த புக் எழுதுது. ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது ஒரு மைண்ட் செட் தான். ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி பார்க்கும்போது கராஜில் தான் அவரோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாராயணமூர்த்தி பற்றி பேசும்போது 10,000 ரூபாய் அவங்க ஒய்ஃப்ட கடன் வாங்கி அவர் வந்து அவர் பிஸ்னஸை தொடங்கினார். இப்போ நம்ம பிஸ்னஸ்னாலே ரொம்ப கேபிட்டல் வேணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல ஐடியா டு சால்வ் அ ப்ராப்ளம் இருந்தால் எல்லாரும் பிஸ்னஸ் தொடங்கலாம். ஸோ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் மூலியமாக ரிச் புவர் டிவைடை நம்ம சால்வ் பண்ணலாம். அதெல்லாம் தான் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்றதை இந்த புக்கில் கன்வே பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மேக்கர்ஸ், அப்புறம் விமென், அப்புறம் யூத், யாரும் வந்து இந்த வேற என்ன நம்மளால செய்ய முடியும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்போ ஏன்னா ஒரு பேசிஸா ஒரு நான் சயின்டிஸ்ட் என்னால பண்ண முடியும் போது எல்லாராலையும் பண்ண முடியுன்ற மெசேஜ் தான் நாங்கள் அப்படி சொல்ல முடியாதுங்க. ஒரு ஒரு அது இன்னும் 2 ஸ்ட்ரே இன்சிடென்ட் அந்த மாதிரி இருக்கலாம். விமன் தற்காப்பு ரொம்ப முக்கியம். அவங்க வந்து சேஃப்டி இது வந்து சில அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது. பட் நிறைய இப்போ லட்சமா பீப்புள் எம்பவர் ஆயிருக்கிறாங்க. ஒரு காய்கறி விமன் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்றாங்க. அந்த மாதிரி பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் நிறைய நடக்கிறது. இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் சொசைட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகணும். விமனை வந்து ரொம்ப ரெஸ்பெக்டோட நடத்தணும். அதுதான் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுதி நம்ம வந்து விமனுக்கு எம்பவர் பண்ணும்பொழுது ஐ திங்க் சொசைட்டி as such will change. ஹேண்ட் இன் ஹேண்ட் பேரு கிட்டத்தட்ட ஒரு நாங்க வந்து கவர்மெண்டோட பார்ட்னர்ஷிப் FPOs பண்றோம், அப்புறம் யூத்துக்கு பண்றோம், விமனுக்கு பண்றோம். கியூமுலேட்டிவா ஒரு 2 lakhs விமனுக்கு நாங்க வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒரு 50,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். 5 வெர்டிக்கல் வச்சிருக்கோம். சைல்ட் லேபர் எலிமினேஷனுக்கு ஒரு வெர்டிக்கல், அப்புறம் விமன் எம்பவர்மெண்ட், அப்புறம் ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் டெக்னாலஜி சென்டர், ஹெல்த் ஒரு வெர்டிக்கல், என்வாயர்மெண்ட். இப்போ கிளைமேட் சேஞ்ச் வந்து ஏழை பணக்காரன் பார்க்காம எல்லாரும் அஃபெக்ட் ஆகுறோம். அதுக்காக என்வாயர்மெண்ட் நிறைய இடத்துல பாண்டு இப்போ வந்து நமக்கு நிறைய தண்ணி மழை காலத்துல வருது. அது சேமிக்காம கடல்ல போய் விட்டுடுறோம். அதனால நிறைய இடத்துல எங்கெங்க கவர்மெண்டோட இணைந்து அவங்க பர்மிஷனோட பாண்ட்ஸ் பண்றோம். அப்புறம் ட்ரீ பிளான்டிங் நிறைய பண்றோம். ட்ரைபல்ஸோட ஒர்க் பண்றோம். இதுதான் எங்களோட 5 வெர்டிக்கல்.